இலிபிக்கு நொடிக்கு வை வந்து முக்காலி ஜட் வந்து வட்டாடி கூடு. அப்ப எளிய காட்சி வடித்தலுக்கு பதிலா இங்க ஒன்றுக்கும் மேற்பட்ட ஆவி பரப்பு கூடியது இருக்கும்னு சொன்னா பகுதிப்பட காட்சி வடித்தலை மேற்கொள்றோம். சரியா? இப்ப இதுல முக்கியமானது வந்து இது வந்து கீழே நீரை சொல்றது அசையும் அவத்தை, இந்த செல்லுலோஸ் பேப்பரை சொல்றது நிலையான அவத்தை. அது கடைசி என்ன படிச்சோம்? கரைப்பான் பிரித்தெடுப்பான. சரி, அடுத்து என்ன முறை இருக்கு வேறு பிரிக்கிற கலவையில இருந்து கூறுகளை வேறு பிரிக்கிறதுக்கு என்ன முறை கிடைத்தது? காய்ச்சி வடித்தல். காய்ச்சி வடித்தல். காய்ச்சி காய்ச்சி வடித்தல். காய்ச்சி வடித்தல். சரி, காய்ச்சி வடித்தல் என்னன்னு சொன்னா நம்ம ஆவியாக்கள்லையும் பளிங்காக்கள்லையும் என்ன செஞ்சோம்? ஒரு பதார்த்தத்துக்குள்ள கலவை இருக்கும். அந்த கலவையில அதுக்கு வெப்பத்தை வழங்கி அதுக்கு தேவையில்லாத பதார்த்தத்தை ஆவியாக்கிட்டு தேவையான பதார்த்தம் என்ன எங்க மிஞ்சும்? ஆவியாக்கின பாத்திரத்துக்குள்ள மிஞ்சும். என்ன மிஞ்சுமா? ஆவியாக்கள்லையும் பளிங்காக்கள்லையும் நம்மளுக்கு தேவையில்லாத பதார்த்தத்தை ஆவியாக்கி விட்டுட்டு நம்மளுக்கு தேவையான பதார்த்தம் பாத்திரத்துல மிஞ்சும், அதை எடுத்தோம். இப்ப காய்ச்சி வடித்தல் சொல்றது பளிங்காக்களுக்கும் ஆவியாக்களுக்கும் எதிரானது. அது அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு ஒரு பதார்த்தம் இருக்கும், நம்மளுக்கு தேவையானது இருக்கும், தேவையற்றது இருக்கும். அதுக்கு நாங்க வெப்பத்தை வழங்கி தேவையில்லாத, அதாவது தேவையானதை ஆவியாக்கி தேவையில்லாத இதுக்குள்ள வர்றது. சரியா? விளங்கிட்டா? ஆவியாக்கள்லையும் பளிங்காக்கள்லையும் என்ன? ஆவியாக்கள்லையும் பளிங்காக்கள்லையும் தேவையில்லாததை ஆவியாக்குறோம். என்ன தேவையானது நம்மளுக்கு பாத்திரத்துல மிஞ்சுது. இங்க வந்து காய்ச்சி வடித்தல்ல வந்து தேவையானதுதான் ஆவியாகும். தேவையானது ஆவியாகும். அந்த ஆவியாகனத்துல இருந்து அந்த ஆவியாகனத்தை ஒடுக்கி நாங்க திருப்பி பெற்றுக்கொள்றோம். மிஞ்சிறது வந்து நம்மளுக்கு தேவையற்றது. விளங்கிட்டா? விளங்கிட்டா? சரி, அப்ப காய்ச்சி வடித்தல்ல எத்தனை முறை இருக்குன்னு படிச்சோம்? 3. என்ன எல்லாம்? எளிய காய்ச்சி வடித்தல், பகுதிப்பட காய்ச்சி வடித்தல், கொதி நீராவி காய்ச்சி வடித்தல். பகுதிப்பட, அடுத்தது கொதி நீரா. சரியா? கொதி நீரா. சரி, இப்ப முதலாவது இதுல பார்க்க போறது வந்து எளிய காய்ச்சி வடித்தல். எளிய காய்ச்சி வடித்தல் முறைதான் இந்த படம் காட்டி. சரியா? இது என்ன முறை? எளிய காய்ச்சி வடித்தல். எளிய காய்ச்சி வடித்தல்னு சொன்னா எளிய காய்ச்சி வடித்தல் உதாரணத்துக்கு பாருங்க, ஒரு கிணத்து நீர் இருக்கு, கிணத்துக்குள்ள நீர் இருக்கு, அதுல வந்து உப்புக்கள் கலந்திருக்கு. சரியா? அந்த உப்புக்கள் கலந்திருக்கு, அதை குடிக்கலுமா? நம்மளுக்கு உப்புக்கள் கலந்திருந்தா நம்மளுக்கு குடிக்கலுமா? நீர்ல உப்பு கடந்திருக்கா? இப்ப என்ன செய்யணும்? நம்மளுக்கு உப்பையும் வேறாக்கணும், நீரையும் வேறாக்கணும். என்ன இப்ப ஆவியாக்கள் செஞ்சோம்னு சொன்னா என்ன செய்யும்? இப்ப நான் ஆவியாக்கள் செஞ்சோம்னு சொன்னா அது என்ன செய்யும்? அங்க என்ன உப்பு வெளியேறுமா நீர் வெளியேறுமா? அதுக்கு வெப்பத்தை வழங்கணும்னு சொன்னா நீருக்கு உப்பு வெளியேறுமா நீர் வெளியேறும்? நீர் வெளியேறும். அதைத்தான் இந்த மெதட்ல சொல்லிக்காங்க. சரியா? இங்க என்ன செஞ்சிக்கோம்? இதுக்குள்ள வந்து கிணற்று நீர் எடுத்திக்கோம். கிணற்று நீர் இதுல வந்து உப்பும் நீரும் இருக்கு. சரியா? இதுக்கு நாங்க என்ன செய்யறோம்? வெப்பத்தை வழங்குறோம். வெப்பத்தை வழங்கணும்னு சொன்னா இதுக்குள்ளால என்ன போகும்? நம்மளுக்கு தேவையான நீர் போகும். என்ன நீர் ஆவியா மாறி போகும். என்ன இப்ப என்ன செய்யும்? ஆவியை நம்மளுக்கு எடுத்துக்கொள்ள இயலுமா? ஆவியை நம்ம புடிச்சு வைக்க இயலுமா? ஏலா. அதுக்குதான் அந்த ஆவிக்கு என்ன செஞ்சா அது வந்து நீரா மாறும். நம்ம ஒரு நீர் இருக்கு, நீருக்கு வெப்பத்தை வழங்கினோம்னு சொன்னா என்ன செய்யும்? வெப்பநிலையை கூட்டணும்னு சொன்னா அது என்னையா மாறும்? நீருக்கு ஒரு 50 பாய்ச்சியில இருக்க ஒரு நீருக்கு அந்த நீர் 50 பாய்ச்சிய 100 பாய்ச்சியா மாத்துனா நீர் என்னையா மாறும்? நீராவியா மாறும். என்ன இப்ப நம்மளுக்கு இதுல வாரது என்ன? நீராவி. இப்ப நீராவியை நம்ம நீரா மாத்துறதுக்கு என்ன செய்யணும்? நீராவி நீரா மாத்துறதுக்கு என்ன சொல்ற? ஒடுங்குதல். என்ன ஒடுங்குதல் படிச்சீங்களா? நீராவியா மாறுறது வந்து ஆவியாதல், நீராவி நீரா மாறுறது என்ன? ஒடுங்குதல். என்ன அப்ப வெப்பநிலையை கூட்டணும்னு சொன்னா நீராவியா மாறுது, நீராவி நீரா மாறுறதுக்கு வெப்பநிலை என்ன செய்யணும்? வெப்பநிலையை குறைக்கணும். சரியா?
இப்ப நீராவிய நீரா மாத்துறதுக்கு ஒடுக்குறதுக்கு நாங்க இங்க செயற்பாடுல பயன்படுத்துறதுதான் இதுக்கு பேர் இலிபிக்கின் ஒடுக்கி. சரியா? காய்ச்சி வடித்தல். காய்ச்சி வடித்தல் நான் சொன்னா 3 காய்ச்சி வடித்தல் என்ன, எளிய காய்ச்சி வடித்தல், பகுதிப்பட காய்ச்சி வடித்தல், அடுத்தது கொதிநீரால் காய்ச்சி வடித்தல். பண்டு பார்த்துட்டு இருந்தது எளிய காய்ச்சி வடித்தல். எளிய காய்ச்சி வடித்தல்னு சொன்னா உதாரணத்துக்கு ஒரு கரைசல் எடுக்கிறோம். அந்த கரைசல்ல கூறுகள் இருக்கின்றன. அதுல ஒரு கூறு 2 கூறு இருந்தா இதுல ஒரு கூறு ஆவிப்பரப்பானதா இருக்கணும், மற்ற கூறு ஆவிப்பரப்பற்றதா இருக்கணும். ஆவிப்பரப்பானதுன்னு சொன்னா நம்ம வெப்பத்தை கொடுத்தா ஆவியாக கூடியதா இருக்கணும் ஒன்று, மற்றது ஆவிப்பரப்பு இல்லாது, அதாவது வெப்பத்தை கொடுத்தா ஆவி ஆகாததா இருக்கணும். சரியா? சரி, உதாரணத்துக்கு கண்டு படிச்சது கிணற்று நீர். என்ன கிணற்று நீர்ல என்ன எல்லாம் இருக்குன்னு சொன்ன? கிணற்று நீர்ல என்ன எல்லாம் இருக்கு? தூய நீரும் மற்றது பிளஸ் உப்புக்கள்னு சொல்லுவோம். சரியா? உப்புக்கள். சரி சரி, அப்ப அண்டு என்ன சொன்ன? கிணற்று நீர்ல தூய நீரும் உப்பும் இருக்கு. இதுல எது ஆவிப்பரப்பானது, எது ஆவிப்பரப்பற்றது? இந்த ரெண்டுல நீர் ஆவிப்பரப்பானது, உப்புக்கள் ஆவிப்பரப்பற்றது. ஆவிப்பரப்பற்றது. ஏன்னா தூய நீர் ஆவிப்பரப்பானது, அதாவது வெப்பத்தை கொடுத்தோம்னு சொன்னா அது ஆவியாகும், உப்புக்கள் ஆவியாகாது. சரியா? சரி, இதுதான் எளிய காய்ச்சி வடித்தல் செய்யறதுக்கான ஒரு கட்டமைப்பு. நான் அன்று சொன்னேன் ஆவியாக்கள் என்ன செஞ்சோம்? நம்ம ஆவியாக்கள் பளிங்காக்கள் என்ன செஞ்சோம்? நம்மளுக்கு தேவையில்லாத ஆவியாக்கிட்டு தேவையானதை என்ன செஞ்சோம்? பளிங்காக்கி எடுத்தோம். இங்க என்ன செய்ய போறோம்? நம்மளுக்கு தேவையானதை என்ன செய்ய போறோம்? ஆவியாக்கி அதை என்ன செய்ய போறோம்? ஆவியாகினதை ஒடுக்கி நம்மளுக்கு தேவையானதை எடுக்க போறோம். இங்க இதுல படிகிறது நம்மளுக்கு தேவையா அல்லது ஆவியாவோர நம்மளுக்கு தேவையா? ஆவியாதான் தேவை. சரி, இப்ப இங்க இருந்து நாங்க என்ன செய்யறோம்? கிணற்று நீரை ஆவியாக்குறோம். இதுல இந்த தூய நீர் என்ன செய்யும்? ஆவியா போய் இதுக்குள்ளால வரும். இப்ப இதுக்குள்ளால ஆவியா வெளியேறுங்க, நம்மளுக்கு அந்த தூய நீரை எடுத்துக்கொள்ள இயலுமா? ஆவியா இருக்க தூய நீரை நம்மளுக்கு எடுத்துக்கொள்ள இயலுமா? இயலாது. அதுக்குத்தான் நாங்க பயன்படுத்துறது இந்தாக்கியது. இதுக்கு என்ன பேர் சொல்ற? இலிப்பிக்கின் ஒடுக்கி. ஏன்னா இதுக்குள்ள ஆவியாவாரத்தை என்ன செய்து இது ஒடுக்கி நீரா மாத்துது. நான் அன்று சொன்ன எப்படி ஒடுக்குதண்டி, இதுக்குள்ள ஆவியாவாரது ஆவிர வெப்பநிலை எத்தனை இருக்கும்? இதுக்குள்ள வார ஆவியில வெப்பநிலை எத்தனை இருக்கும்? ஆவிர வெப்பநிலை எத்தனை பிள்ளைகள்? எத்தனை பாய்ச்சியில ஆவி வெப்ப நீர் கொதிச்சு ஆவியா 100 பாய்ச்சியில இதுல நீராவி இருக்கும். நான் என்ன சொன்னேன்? அண்டு இதுக்குள்ளால என்ன செய்யறோம்? நம்ம நீரை அனுப்புறோம். நீரை அனுப்பி இதெல்லாம் ஃபுல்லா நிறைஞ்ச பிறகு நீர் இதுக்குள்ளால வெளியேறும். அப்ப ஆவி இதுக்குள்ளால இந்த உள்ளுக்குள்ள குழாயால வெளியேறும். இதுக்குள்ள நீர் இதெல்லாம் ஃபுல்லா நிறைஞ்சு மேலால வெளியேறும். அப்ப என்ன செய்யுது? இந்த ஆவி இந்த நீரோட தொடுகையில இருக்கு. என்ன அப்ப இந்த நீர் வெப்பநிலை எத்தனையில இருக்கும்? ஒரு சூழல் வெப்பநிலை எடுப்போம் 30 பாய்ச்சியில இருக்கு. அப்ப ஆவிர 100, இந்த நீர் 30. அப்ப ரெண்டும் கலந்த எத்தனையா மாறும்? ஒரு 50 to 60 மாறும். இந்த 50 பாய்ச்சி 60 பாய்ச்சியில நீராவியா இருக்குமா இல்லாட்டி நீரா மாறுமா? நீர். அப்ப இதுக்குள்ள 100 பாய்ச்சியில நீராவியா இருந்தது. இதுக்குள்ள நம்ம அனுப்புன நீரோட தொடுகையை விட்டு இதுகிட்ட வரக்குள்ள ஒரு 50 தொடக்கம் 60 பாய்ச்சி நீரா மாறிடும். நீரா மாறினா அந்த நீரை நாங்க சேகரிச்சு கொள்ளலாம். சரியா? அப்ப இலிப்பிக்கின் ஒடுக்கிற தொழில் என்ன? நீராவியை ஒடுக்கி நீராக. சரியா? சரி, நான் அன்று சொன்னேன் ஏன் நீரை கீழ்பக்கதாய் ஏ ஆல அனுப்பி பி ஆல எடுத்துக்கோம், பி ஆல அனுப்பி ஏ ஆல எடுக்கல அன்று சொன்னேன். ஏன் நம்மளுக்கு இதுக்குள்ள இருக்க நீரோட இந்த நீராவி தொடுகை இருந்தாதான் அந்த நீராவி என்னதான் மாறப்போகுது? நீரா. அப்ப நம்மளுக்கு கூட நேரம் அந்த நீராவியோட அந்த நீர் தொடுகை இருந்தா கூட நீர் என்ன செய்யும்? கூட நீராவி நீரா மாறும். குறைஞ்ச நேரம் அந்த நீரோட தொடுகை இருந்தா குறைஞ்ச நீராவி தான் நீரா மாறும். அப்ப நம்ம மேலால நீரை வழங்கணும்னு சொன்னா அது குயிக்கா, அதாவது புவியீர்ப்பு விசைக்கு சார்பா வருது. அப்ப இதுக்குள்ளால அனுப்பணும்னு சொன்னா நீர் குயிக்கா நிரம்பி இதுக்குள்ள வழங்கிடும். அப்ப இந்த நீர் இதுக்குள்ள இருக்க நீர் இதுல தொடுகை இருக்கிற நீராவியோட தொடுகை இருக்கிற நேரம் என்ன செய்யும்? குறையும். இப்ப இங்க இருந்து அனுப்பணும்னு சொன்னா இதெல்லாம் மெல்ல மெல்ல நிறைஞ்சுதான் இதுக்குள்ள வெளியேறணும். அப்ப இதுக்குள்ள நீர் இருக்க டைம் என்ன? கூடையா குறையா? கீழால அனுப்பணும்னு சொன்னா இதுக்குள்ள நீர் இருக்கிற டைம் கூடையா குறையா? கூட. கூட இருந்தா என்ன செய்யும்? அந்த நீர் நீராவியோட தொடர்புல இருக்கும்.
அப்ப கூட நேரம் நீராவியில தொடர்பு இருந்தா கூட நீராவி என்னதா மாறும்? நீரா மாறும். அதுக்கு தான் நாங்க கீழே உள்ளால கீழ் பக்கத்தால நீரை அனுப்பி மேல் பக்கத்தால எடுக்கிறோம். சரி விளங்கிட்டா? சரி சரி. இப்ப எளிய காட்சி வடித்தல் காட்சி வடித்தல் போட்டுட்டா இல்ல முதலாவது வகை எளிய காட்சி வடித்தல் போடுங்க. அடுத்தது ஒண்ணு சொன்னேன் நீராவி நீரை இங்க அனுப்பி இங்க அனுப்பு. அடுத்தது சொன்ன வெப்பமானி ஏன் வைக்கிறேன்னு சொன்னேன். இதுல சொல்லுங்க பாப்போம். வெப்பமானியை இதுல பொருத்திக்கன்னு சொன்னேன். வெப்பநிலைய 100 பாய்ச்சியில பேன்றதுக்கு என்ன நீர் எத்தனை பாய்ச்சியில கொதிக்கும்? அன்றைக்கு மிஸ்கா நீர் 35 பாயில கொதிக்கும்னு சொன்னேன். நான் பிள்ளைன்னு சொன்னேன். 35 பாயில நீர் கொதிக்குமா? எங்க கொதிக்கும் 35 பாயில நீர்? அப்ப எங்கட ஊர்ல எல்லாம் வந்து ஒவ்வொரு நாள் நீர் கொதிச்சுக்கிட்டா இருக்கணும். கிணத்துக்குள்ளைக்கு நீர்லாம் 35 பாயில இங்க வெயில் அடிக்குது. 100 பாய்ச்சியில வந்து 100 பாய்ச்சிக்கு வந்தாதான் நீர் என்ன செய்யும்? கொதிக்கும். அப்ப இங்க நம்மளுக்குள்ள இதுக்குள்ள இருக்க எண்ணத்தை கொதிக்க வைக்கணும். கிணற்று நீர்ல இருக்க எண்ணத்தை கொதிக்க வைக்கணும். தூய நீரை தான் நம்ம கொதிக்க வைக்கணும். அப்ப இந்த அமைப்போட வெப்பநிலை எத்தனைக்கு பேணணும்? 100 பாய்ச்சிக்கு பேணணும். 100 பாய்ச்சிக்கு பேணுனா தான் இதுக்குள்ள நீர் மற்றும் என்ன செய்யும்? கொதிச்சு நீராவியா வெளியேறும். அதை விட 100 கூடுனா 130 140 என்று கூடும்னு சொன்னா இதுக்குள்ள உப்புக்கள் வேற வேற பதார்த்தங்கள்லாம் என்ன செய்யும்? உருகி என்ன செய்யும்? ஆவியா வெளியேறும். அப்ப இதுக்குள்ள இருந்து தூய நீரை நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. அப்ப இந்த வெப்பமானி வைக்கிறதுக்கான காரணம் தொகுதியின் வெப்பநிலையை 100 பாய்ச்சியாக பேணுதல். சரியா? வெப்பமானி வைக்கிறதுக்கு காரணம் வழங்கிட்டா? அப்ப இது நீரை கீழ்பக்கத்தை அனுப்பி மேலால எடுக்கிறதுக்கான ஒரு காரணம் கேட்பாங்க. அடுத்து வந்து வெப்பமானி வைப்பதற்கான காரணம் கேட்பாங்க. அப்படிதான் கேள்வி வரும். சரி, எளிய காட்சி வடித்தல்ல போட்டு எழுதுங்க. கலவை ஒன்றில் ஆவிப்பரப்புடைய கூறு ஒன்றும் ஆவிப்பரப்பற்ற கூறொன்றும் ஆவிப்பரப்புடைய கூறொன்றும் ஆவிப்பரப்பற்ற கூறொன்றும் காணப்படும் போது இம்முறை பயன்படுத்தப்படும். இம்முறைன்னா எளிய காட்சி வடித்தல் பயன்படுத்தப்படும். இப்ப நான் சொல்லிக்கேன், காட்சி வடித்தல்ல 3 முறை இருக்கு. அப்ப எளிய காட்சி வடித்தல் எந்த சந்தர்ப்பத்துல பயன்படுத்துறீங்கன்னா கலவையில 2 கூறு இருக்கணும். அந்த கூறுல வந்து ஒரு கூறு என்ன செய்யணும்? ஆய்ப்பரப்புடையதா இருக்கணும். மற்ற கூறு ஆய்ப்பரப்பு அற்றதா இருக்கணும். அந்த சந்தர்ப்பத்துல நாங்க இந்த எளிய காட்சி வடித்தலை இதுங்கலாம். உதாரணத்துக்கு கிணற்று நீரிலிருந்து தூய நீரை பிரித்தெடுத்தல். கிணற்று நீரிலிருந்து தூய நீரை பிரித்தெடுத்தல். கிணற்று நீர்ல உப்பும் நீரும் இருக்கும். அதுல வந்து உப்பு ஆவி பரப்பற்றது, நீர் வந்து ஆவி பரப்பானது. அப்ப எளிய காட்சி வடித்தல் முறையை பயன்படுத்தலாம். சரியா? போட்டுட்டு இந்த படத்துக்கு இருங்க. இந்த இது எக்ஸ் என்று போட்டீங்க. இதுக்கு இந்த உதாரணத்துக்கு எக்ஸ் என்று போட்டீங்க. இந்த வழிக்கு ஏ என்று போட்டீங்க. இந்த வழிக்கு பி என்று போட்டீங்க. அதை குறிச்சு கொள்ளுங்க. சரி, எழுதியாச்சா? இது எக்ஸ், இது y என்று குறிங்க. இது y, இந்த தாங்கிக்கே y, இந்த z. இந்த அறிக்கை குடுவை வந்து z, இது வந்து y, இது வந்து x. சரியா? x y z. இது a, இது b. சரியா? சரி, இதை எழுதி கீழே கேள்வி மாதிரி எழுதுவோம். கிணற்று நீரிலிருந்து தூய நீரை பிரித்தெடுப்பதற்காக அல்லது வேறாக்குவதற்கான எளிய காட்சி வடித்தல் தொகுதி ஒன்று உருவில் காட்டப்பட்டுள்ளது. கேள்வி எழுதுங்க. எக்ஸ் y z ஆகிய உபகரணங்களை இனங்காண்க. இப்படிதான் ஸ்ட்ரக்சர் கேள்வி வரும். ஸ்ட்ரக்சர் கேள்விக்கு இப்படி ஒரு படத்தை தந்துட்டு இப்படித்தான் கேள்வி வரும். எக்ஸ் y z ஆகிய உபகரணங்களை இனங்காண்க. சரி, அடுத்து 2வது கேள்வி. அதுக்கு ஒரு 4 வரியை விட்டுட்டு 2வது கேள்வி எழுதுங்க. எக்ஸினால் ஆற்றப்படும் தொழில் யாது? எக்ஸினால் ஆற்றப்படும் தொழில் யாது? சரியா? அடுத்து 3வது கேள்வி எழுதுங்க. எக்ஸில்
நீரானது எக்ஸில் நீரானது ஏ வழியினூடாக உட்செலுத்தப்பட்டு எக்ஸில் நீரானது ஏ வழியினூடாக உட்செலுத்தப்பட்டு பி வழியினால் வெளியேற்றப்படுவதற்கான காரணம் யாது? ஏன் பி ஆல விட்டு ஏ ஆல எடுக்கல, ஏ ஆல விட்டு பி ஆல எடுத்துக்காங்க நீர்? அதான் கேள்வி. சரி, அடுத்த கேள்வி, தொகுதியில் வெப்பமானி பொருத்தப்பட்டதன் நோக்கம் யாது? அடுத்த கேள்வி, தொகுதியில் வெப்பமானி பொருத்தப்பட்டதன் நோக்கம் யாது? முடிஞ்சா? சரி, பாப்போம். சரி, முதலாவது கேள்வி என்ன அக்கா? x, y, z ஆகிய உபகரணங்களை இனம் காண்க. x என்ன? x என்ன என்று கேட்டது? இலிபிக்கின் ஒடுக்கி. இலிபிக்கின் ஒடுக்கி. y y வந்து முக்காலி. என்ன முக்காலி? x இலிபிக்கின் ஒடுக்கி, y முக்காலி. இது z கூம்புக்குடுவை. கூம்புக்குடுவை இல்ல, வட்ட அடிக்குடுவை. சரியா? அடி வந்து வட்டமாய்க்கும், வட்ட அடிக்குடுவை. அப்ப x வந்து இலிபிக்கின் ஒடுக்கி, y வந்து முக்காலி, z வந்து வட்ட அடிக்குடுவை. அடுத்தது இரண்டாவது, எக்ஸினால் ஆற்றப்படும் தொழில் யாது? தொழில் என்ன? நீராவியை ஒடுக்கி நீராக மாற்றுதல் அல்லது ஒடுக்குதல். ஒடுக்குதல் என்று போட்டாங்க. நீராவியை நீராக மாற்றுதல் அல்லது நீராவியை நீராக ஒடுக்குதல். சரியா? மூணாவது கேள்வி என்ன? எக்ஸில் நீரானது ஏ வழியினூடாக உட்செலுத்தப்பட்டு பி வழியினால் வெளிப்படுத்துவதற்கான காரணம் என்ன? நீராவியுடன் நீரை அதிக நேரம் தொடுகையில் வைத்திருக்க. சரியா? இதுக்குள்ள நீரை நீராவியோட அதிக நேரம் நீர் தொடுகையில வச்சுக்கிற. அதிக நேரம் தொடுகையில வச்சா என்ன நடக்கும்? கூட நீராவி நீரா மாறும். என்ன? அதிக அளவு நீரா மாறும். சரியா? அப்ப என்ன? ஏ ஆள் அனுப்பி பி ஆள் எடுக்கிறதுக்கான காரணம், நீரானது நீராவியுடன் அதிக அளவு நேரம் தொடுகையில் இருக்கும். சரி, அடுத்த கேள்வி அக்கா. அடுத்த கேள்வி என்ன? தொகுதியில் வெப்பமானி பொருத்தப்பட்டதன் நோக்கம். என்ன நோக்கம்? நீர்ட வெப்பநிலை வந்து 100 பாகை செல்சியஸ்ல ஈக்காண்டு பார்க்க. அது அப்ப இன்னொரு முறையில சொல்லலாம், தொகுதியின் வெப்பநிலையை 100 பாய்சியாக பேணுவதற்கு. தொகுதியின் வெப்பநிலையை 100 பாய்சியாக பேணுவதற்கு வெப்பமானி இருந்தா அப்ப 100 பாய்சியா இருக்கு என்று சொன்னா நம்ம வெப்பமேற்றத்தை குறைக்கலாம். அதோட குறைஞ்சா வெப்பத்தை கொடுக்கலாம். அப்ப 100 வரும்பட்டு அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கிறது. அப்ப தொகுதியை 100 பாய்சியில் பேணுவதற்கு. அடுத்த இரண்டாவது முறை என்ன? காய்ச்சி வடித்தல். பகுதிப்பட காய்ச்சி வடித்தல். பகுதிப்பட. சரி, எளிய காய்ச்சி வடித்தல் சொன்ன, எளிய காய்ச்சி வடித்தல் வந்து எந்த சந்தர்ப்பத்துல பயன்படுத்தலாம்? எளிய காய்ச்சி வடித்தல் பயன்படுத்துக்கான சந்தர்ப்பம், முதலாவது பாயிண்ட் ஒன்று சந்திக்க. என்ன பாயிண்ட்? ஒரு கலவையில என்ன கூறலாம் இருந்தா? கிளாஸ்ல இருக்கீங்களா? எளிய காய்ச்சி வடித்தல் என்ன சந்தர்ப்பத்துல பயன்படுத்துறேன்னு சொன்ன முதலாவது பாயிண்ட், கலவை ஒன்றில் ஆவிப்பரப்புடைய கூறு ஒன்றும் ஆவிப்பரப்பற்ற கூறொன்றும் காணப்படும். ஆவிப்பரப்பான கூறும் ஆவிப்பரப்பட்ட கூறும் ஒரு கலவையில இருந்தா எளிய காய்ச்சி வடித்தல் பயன்படுத்தலாம். சரி, இப்ப கலவையில இருக்க கூறு எல்லாம் ஆவிப்பரப்பானதா இருக்கு. அப்ப என்ன செய்ய? எளிய காய்ச்சி வடித்தல் பயன்படுத்தலாமா? ஆவிப்பரப்பா இருந்தா. இப்ப ரெண்டு கூறு இருக்கின்றா, அந்த ரெண்டு கூறும் ஆவிப்பரப்பா இருக்கு. அப்ப வெப்பத்தை கொடுத்தா என்ன செய்யும்? ரெண்டு கூறும் ஆவியா போயிரும். ஆவியா போயிரும். அந்த ஆவியை ஒடுக்கணும்னு சொன்னா அங்கேயும் வந்து ரெண்டு கூறும் தான் காணப்படும். அப்ப கலவையில காணப்பட்ட கூறு தான் கடைசியாகவும் நம்மளுக்கு வரும். அப்ப அந்த சந்தர்ப்பத்துல எளிய காய்ச்சி வடித்தல் பயன்படுத்த இயலாது. சரியா? அப்ப அந்த சந்தர்ப்பத்துல நாங்க பகுதிப்பட காய்ச்சி வடித்தல் பயன்படுத்துறோம். சரியா? பகுதிப்பட காய்ச்சி வடித்தல். சரி, இப்ப ஒரு கலவையில ஏயும் பியும் கூறு இருக்கு. சரியா? ஏட கொதிநிலை 40 பாய்ச்சி, பீட கொதிநிலை 60 பாய்ச்சி. இப்ப ரெண்டுக்கும் இந்த கலவைக்கு வெப்பத்தை கொடுத்தோம்னு சொன்னா முதலாவது எது ஆவியாகும்? ஏ ஆவியாகுமா பி ஆவியாகுமா? முதலாவது
ஏ ஏன் ஏன் முதலாவது ஏ ஆவியாகும்? கொதிநிலை என்ற என்ன பிள்ளைகள்? கொதிநிலை என்றா என்ன? நீர்ற கொதிநிலை 100 பாய்ச்சி என்றா என்ன? சொல்லுங்க பாப்போம். நீர்ற கொதிநிலை 100 பாய்ச்சி அப்படி என்றா என்ன? அப்படின்னா நீர் என்ன கொதி? வந்து சொல்லுங்க. 100°C தான் வந்து கொதிக்கிறேன். அதான் சொல்றேன். நீரானது என்ன செய்யும்? 100 பாய்ச்சியில தான் என்ன செய்யும்? கொதிச்சு ஆவியா மாறுமா? அப்ப இங்க ஏல சொல்லிக்க 40 பாய்ச்சி கொதிநிலை, பிக்கு 60 பாய்ச்சி கொதிநிலை. அப்ப நம்ம வெப்பநிலையை வழங்கணும்னு சொன்னா இதுல முதலாவது எது கொதிச்சு ஆவியா மாறும்? அப்ப வெப்பநிலையை கொடுத்தோம்னு சொன்னா 40 பாய்ச்சியில என்ன செய்யும்? ஏ கொதிச்சிடும். கொதிச்சு என்ன செய்யும்? ஆவியா போயிடும். அதுக்கு பிறகுதான் 50 60 வரக்குள்ள என்ன செய்யும்? பி கொதிச்சு ஆவியா போகும். சரி, பகுதிப்பட காட்சி வடித்தல்னு சொன்னா அதுல வந்து 2 கூறு இருந்தா அந்த 2 கூறும் ஆவி பரப்பாயிருச்சு. இப்ப நான் சொன்னேன், இப்ப ஏட கொதிநிலை 40 பாய்ச்சி, பீட கொதிநிலை 60 பாய்ச்சி. சரியா? நம்ம வெப்பநிலையை மெதுவா கூட்டிக்கிட்டு வரக்குள்ள என்ன செய்யும்? முதலாவது 40 பாய்ச்சி வருமா 60 பாய்ச்சி வருமா? 40 பாய்ச்சி. அப்ப 40 பாய்ச்சி வந்தோடனே ஏ என்ன செய்யும்? அந்த கலவையிலேக்கு ஏ வந்து கொதிக்க தொடங்கிடும். கொதிச்சு ஆவியா மாறிடும். ஆவியா மாறி வெளியேறிடும். அதுக்கு பிறகு வெப்பநிலையை மெதுவா கூட்ட, அதுக்கு பிறகு 50, அதுக்கு பிறகு 60 வரக்குள்ள என்ன கொதிக்கும்? பி கொதிக்கும். பி கொதிச்சு 60 பாய்ச்சியில் என்ன செய்யும்? பி ஆவியா மாறிடும். சரியா? அப்ப இதுக்கு வந்து ஒரு உபகரணத்தை பயன்படுத்தினோம்னு சொன்னா வெப்பநிலையை மெதுவா கூட்டிட்டு வரக்குள்ள கொதிநிலை குறைஞ்சது என்ன செய்யும்? குயிக்க ஆவி ஆயிரும். ஆவியாகுனா அந்த ஆவியை ஒடுக்கி என்னையா ஏ ஆவியாகுனா ஏ ஒடுக்கி ஏ பெற்றுக்கொள்ளலாம். திருப்பி இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா வெப்பநிலை அதிகரிச்சு வரக்குள்ள பி ஆவியாகும். அந்த ஆவியை ஒடுக்குனா பியை பெற்றுக்கொள்ளலாம். சரியா? அப்ப இதைத்தான் நாங்க பகுதியா காட்சி வடிக்கிறேன். அப்ப எளிய காட்சி வடித்தலுக்கு பதிலா இங்க ஒன்றுக்கு மேற்பட்ட ஆவி பரப்பு கூடியது இருக்கும்னு சொன்னா பகுதிப்பட காட்சி வடித்தலை மேற்கொள்றோம். சரியா? விளங்கிட்டா? சரியா? விளங்கிட்டா? சரி. அங்க உங்களோட புத்தகத்துல 67ஆம் பக்கத்தை பாருங்க. ஒரு படம் பண்ணி இருக்கியா? 67ஆம் பக்கம். அது வந்து என்ன செய்யறேன்னு சொன்னா கச்சா எண்ணெய். கச்சா எண்ணெய் என்று சொல்றது கச்சா எண்ணெய். இந்த கச்சா எண்ணெய் என்று சொல்றது பெட்ரோல், டீசல், மண்ணெண்ணெய், தார் எல்லாம் அடங்கியது. இதுல இருந்துதான் கச்சா எண்ணெயில இருந்துதான் எண்ணெய் எல்லாம் எடுக்குது. பெட்ரோல், டீசல், மண்ணெண்ணெய், அடுத்து தார், சூப்பர் பெட்ரோல், இப்படி எல்லா எரிபொருட்களும் எண்ணத்துல இருந்து எடுக்கிறேன். கச்சா எண்ணெயில இருந்து தான் எடுக்கிறேன். இந்த கச்சா எண்ணெயில இருந்து இந்த பொருட்களை எடுக்கிறதுக்கு நாங்க பயன்படுத்துறதுதான் என்ன? பகுதிப்பட காட்சி வடித்தல். இப்ப இங்க இருக்கிறதுல கச்சா எண்ணெயில இருக்கிறது நிறைய கூறுகள் இருக்கும். அந்த கூறுகள் எல்லாம் என்ன? இதெல்லாம் சொன்னேன் ஆவிப்பரப்பான கூறுகள். என்ன? அப்ப கச்சா எண்ணெயில ஆவிப்பரப்பான நிறைய கூறுகள் இருக்கும். ஆனா அதுல கொதிநிலை என்ன? அந்த கூறுகள கொதிநிலை வந்து சமனா இருக்குமா வேறையா இருக்குமா? அந்த கூறுகள கொதிநிலை, இந்த கொதிநிலைன்னு சொன்னது இது சமனா இருக்குமா வேறையா இருக்கணுமா? பகுதிப்பட காட்சி வடித்தலுக்கு சமனா இருந்தா நம்ம எடுக்கலுமா? சமனா இருந்தா பகுதிப்பட காட்சி வடித்தல்ல பெற்றுக்கொள்ள இயலுமா? 2 கூறுற கொதிநிலையும் சமனா இருக்கும்னு சொன்னா ஏதையும் பீரையும் 40 பாயின்னு சொன்னா 40 பாய்ச்சி வரக்குள்ள என்ன? ஏயும் பியும் ஒன்றா ஆவியா போயிடும். ஆவியா போனா அதை ஒடுக்கணும்னு சொன்னா அங்கேயும் ஏயும் பியும் தான் இருக்கும். அப்ப 2 கூறுகள் இருக்குன்னு சொன்னா அதுல கொதிநிலைக்கான வித்தியாசம் இப்ப இது 40 இருந்தா இது 60 இல்ல 50 பாய்ச்சியா இருக்கணும். சரியா? அதே மாதிரி கச்சா எண்ணெயிலேக்க கூறுகள் வெப்பநிலை கொதிநிலை என்ன செய்யணும்? வேறுபட்டதா இருக்கணும். சரியா? அப்பதான் வெப்பநிலையை கொஞ்சம் கொஞ்சமா கூட்டிட்டு வரக்குள்ள ஒவ்வொரு ஆவியா வெளியேறும். அந்த ஆவியை வெளியேற நம்ம ஒடுக்கி எடுத்தோம்னு சொன்னா ஒவ்வொரு பெட்ரோல், டீசல், மண்ணெண்ணெயை வேறையா பெற்றுக்கொள்ளலாம். சரியா? விளங்கிதா? இதுக்குதான் நாங்க பயன்படுத்துற ஒரு கோபுரம். இந்த 67ஆம் பக்கத்திலேக்கு கோபுரத்துக்கு பேர் ஒடுக்கல் அரண் கோபுரம். சரியா? ஒடுக்கல் அரண் கோபுரம். சரி,
அது 67ஆம் பக்கத்தை பாருங்க. மோலா என்ன செஞ்சுக்க முடிஞ்சால கச்சா எண்ணெய உட்செலுத்திக்கம் என்ன கச்சா எண்ணெய உட்செலுத்திக்கம். சரி, இப்ப முதலாவது என்ன செய்யறோம், அதுக்குள்ள வெப்பநிலை கூடிட்டு வரும். அந்த இதுக்குள்ள இருக்க அரணுக்குள்ள இருக்க வெப்பநிலை கொஞ்சம் கொஞ்சமா கூடிட்டு வரும். கூடிட்டு வந்தா அந்த கச்சா எண்ணெயில இருக்க கொதிநிலை குறைஞ்சது முதலாவது ஆவியாகுமா, கொதிநிலை கூடியது முதலாவது ஆவியாகுமா? கொதிநிலை குறைஞ்சது. இங்க ஏயும் பின்னு சொல்லிக்கேன். அப்ப முதலாவது கொதிநிலை குறைஞ்சதுதான் முதலாவது கொதிச்சு ஆவியா மாறும். அப்ப இதுல கச்சா எண்ணெயில இருக்க கொதிநிலை ஆக குறைஞ்சது என்ன செய்யும், முதலாவது ஆவியா மாறி அந்த அரண்ட உச்சத்துக்கு போயிடும். உச்சத்துக்கு போனா அங்க இருந்து அந்த வழியாக அந்த ஆவிய ஒடுக்கி அங்க அந்த அந்த கொதிநிலையுடைய அந்த பதார்த்தத்தை நாங்க பெற்றுக்கொள்ளலாம். சரியா? சரி சரி, முதலாவது என்ன வெளியே இருக்கு, கச்சா எண்ணெயில உச்சத்தில் இருக்கிறது எது, அந்த அரண்ல உச்சத்தில் இருக்கிறத வாசிக்க வைப்போம். என்ன இருக்கிறது? பெட்ரோலியம் வாயு. பெட்ரோலியம் வாயு. கொதிநிலை எத்தனை? 25 பாகை. 25 பாய்ச்சி. அப்படின்ற என்ன விளங்குது, 25 பாய்ச்சி வரக்குள்ளே என்ன செய்யும், பெட்ரோலியம் வாயு என்ன செய்யும், கொதிச்சு வெளியேறிடும். வெளியேறினா அது உச்சியில இருக்கும். அந்த உச்சிலைக்கு அந்த குழாயால என்னது அந்த ஒடுக்குறதுக்கு என்ன பயன்படுத்தணும், வெளியே காட்சி வடித்தல். அப்ப அந்த பெட்ரோலியம் வாயு இருக்க அந்த குழாயில இலிப்பிக்கு நொடிக்கிய நம்ம பொருத்தினோம்னு சொன்னா அங்க இருக்க பெட்ரோலியம் வாயு ஒடுங்கி பெட்ரோலியமா நம்மளுக்கு கிடைக்கும். சரியா? வழங்கிட்டா? சரி, அப்ப ரெண்டாவது இருக்கிறது என்ன, அதுல கொதிநிலை எத்தனை? 40 பாகைசிலிருந்து 75 பாகைசி. அப்ப 25 பாகைசில என்ன செய்வாரு, பெட்ரோலியம் வாயு எல்லாம் கொதிச்சு வெளியேறுவார். அதுக்கு பிறகு வெப்பநிலை மெதுவா 30 35 கூடி 40க்கு வரக்குள்ள யாரு கொதிப்பாரு, பெட்ரோல் கொதிப்பாரு. பெட்ரோல் கொதிச்சு என்ன செய்வாரு, ஆவியா மாறுவார். ஆவியா மாறுனா ரெண்டாவது அரண்ல போய் சேருவாரு. அங்க இருந்து நாங்க ஒடுக்கி இலிப்பிக்கு நோக்கிற ஒடுக்கி பெட்ரோலை எடுத்துக்கொள்ளலாம். சரியா? சரி, ஆக கடைசியாவது என்ன இருக்கு கீழே அடியில, அந்த அரண்ல ஆக அடியில என்ன இருக்கு, தாருக்கு மேல, தாருக்கு மேல என்ன, அதுல கொதிநிலையை பாருங்க எத்தனை, 250 பாகைசி. அப்ப என்ன செய்வாரு அவரு, 250 பாகைசி வந்தா தான் இன்கா என்ன செய்வாரு, கொதிச்சு ஆவியா வெளியேறுவார். அவரு அடியில சேருவாரு. அடியில சேர்ந்தா அங்க நம்ம இலிப்பிக்கு நொடிக்கையால் அவரை ஒடுக்கி இன்கா எண்ணெயை பெற்றுக்கொள்ளலாம். சரியா? பகுதி காட்சி வடித்தல் எப்படி மேற்கொள்ளப்படுதுன்னு வழங்கிட்டா? சரி, அப்ப பகுதிப்பட காட்சி வடித்தல் போடுங்க, போட்டுட்டு எழுதுங்க. பகுதிப்பட காட்சி வடித்தல் சொன்னா கலவை ஒன்றில் ஒன்றுக்கும் மேற்பட்ட ஆவிப்பரப்பு கூடிய கூறுகள் காணப்படும் போது பகுதிப்பட காட்சி வடித்தல் முறை பயன்படுத்தப்படும். சரியா? சரி, இப்ப இந்த படத்துக்கு இருங்க, கேள்வி எழுதுவோம். அப்பதே மாதிரி அந்த படத்துக்கு இருங்க, இப்படி ஒன்று போட்டு சும்மா கேறிட்டு ABCD இந்த வழி, இது TA TB TC TD. அப்ப இந்த இடத்துல வெப்பநிலை, A என்ற இடத்துல வெப்பநிலை, B என்ற இடத்துல வெப்பநிலை, C என்ற இடத்துல வெப்பநிலை, D என்ற இடத்துல வெப்பநிலை. சரியா? சரி, எழுதுங்க, கேள்வி எழுதுங்க. பகுதிப்பட காட்சி வடித்தலுக்கு பயன்படுத்தப்படும் ஒழுங்கமைப்பு முறை படத்தில் காட்டப்பட்டுள்ளது. முதலாவது கேள்வி, இந்த ஒழுங்கமைப்பின் பெயர் யாது? இரண்டாவது கேள்வி, ABCD ABCD ஆகியவற்றில் பொருத்தப்பட வேண்டிய உபகரணம் யாது? சரியா? அடுத்தது TA, மூன்றாவது கேள்வி, TA TB TC TD ஆகியவற்றில் அது என்ன சொன்ன, வெப்பநிலை, ஏட வெப்பநிலை, பீட வெப்பநிலை, சீட வெப்பநிலை, டீட வெப்பநிலை. சரியா? அதிகூடிய அதிகுறைந்த வெப்பநிலை யாவை? அதிகூடியது எது, அதிகுறைஞ்சது எது?
இது வந்து பகுதிப்பட காட்சி வடித்தலின் போது பயன்படுத்தப்படும் கலவையில் உள்ள கூறுகளின் பௌதிக இயல்பு வேறுபட வேண்டும். பகுதிப்பட காட்சி வடித்தல்ல பயன்படுத்துற ஒரு கலவை, அதுல இருக்க கூறு, அந்த கூறுகள்ல இருக்கிற பௌதிக இயல்புல எந்த பௌதிக இயல்பும் வேறுபட்டதா இருக்கணும் ரெண்டு கூறுகளுக்கு இடையில. சரியா? கேள்வி விளங்கிட்டானே? சரியா? சரி செங்க செய்ங்க. சரி, முதலாக கேள்வி என்ன அக்கா? இந்த ஒழுங்கமைப்பின் பெயர் யாது? யாது? என்ன பெயர் இதுக்கு? ஒடுக்கல் அரண் கோபுரம். ஒடுக்கல் அரண் கோபுரம். சரியா? ரெண்டாவது கேள்வி என்ன? ABCD ஆகியவற்றில் பொருத்தப்பட வேண்டிய உபகரணம் யாது? இலிப்பினின் ஒடுக்கி. நான் சொன்னேன் தானே, இதுல இருந்து ஆவிதான் வரும். அந்த ஆவியை நாங்க என்ன செய்யணும்? ஒடுக்கி திரவமா மாத்துறதுக்கு என்ன பயன்படுத்துறோம்? எலிகாய்ச்சி வடித்தல் என்ன பயன்படுத்தணும்? இலிபிக்கின் ஒடுக்கி. அடுத்தது மூன்றாவது கேள்வி என்ன? எதுல வந்து அதிகூடிய எது அதிகூடியது? டிடி என்ன? டிடி. குறைந்தது TA. ஏன் இது குறைந்த வெப்பநிலையிலே இந்த ஆவி மேல போய்த்திரும். இதெல்லாம் வந்து ஆகக்கூடியது. நான் சொன்னேன், இதுல வந்து இன்கா நிலையில 250 இருக்கு, இதுல வந்து 25 தான் இருக்கு. அப்ப ஆக குறைஞ்சது இது, ஆகக்கூடியது இது. சரி, என்னன்னாக்கா பகுதிப்பட காட்சி வடித்தலின் போது பயன்படுத்தப்படும் கலவையில் உள்ள கூறுகளில் பௌதீக இயல்பு வேறுபட்டதாக இருத்தல் வேண்டும். என்ன இயல்பு? என்ன சொன்னேன்? இது என்னது? கொதிநிலைன்னு சொன்னானே. இப்ப பகுதிப்பட காட்சி வடித்தல்ல இந்த கொதிநிலை வித்தியாசமா இருக்கணும். இருக்க கூடுற கொதிநிலை ரெண்டும் ஒரே மாதிரி 40 இருந்தா பகுதிப்பட காட்சி வடித்தல் மூலம் இந்த கூறுகளை வேறு பிரிக்க இயலாது. இந்த ரெண்டுலையும் கொதிநிலை வித்தியாசமா இருந்தா தான் இது ஒரு வெப்பநிலையில கொதிக்கும் ஆவியா மாறும், இது ஒரு வேற வெப்பநிலையில கொதிச்சு ஆவியா மாறும். அப்ப கொதிநிலை வேறுபாடு இருந்தா தான் இப்படி வேற வேறையா பிரிக்கலாம். கொதிநிலை எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும்னு சொன்னா ஒரே வெப்பநிலையில ஆவியா போயிடும். 25 எல்லா கூறுகளும் ஆவியா போகும்னா இதுக்குள்ள எல்லா கூறுகளையும் இருக்கும். இதை ஒடுக்கணும்னு சொன்னா இங்க போனதுதான் இங்கேயும் வரும். சரியா? அப்ப பகுதிய அளவு எந்த இயல்பு வேறுபட்டதா இருக்கணும்? கொதிநிலை. அப்ப பகுதிப்பட காட்சி வடித்தல்ல ஒரு உதாரணம் கச்சா எண்ணெயிலிருந்து இந்த பெட்ரோல் இதெல்லாம் பிரித்தெடுக்கிறேன். அடுத்தது வந்து ரெண்டாவது உதாரணம் வளியிலிருந்து கூறுகளை பிரித்தெடுக்கிறேன். இப்போ வளியில நிறைய கூறுகள் இருக்கும், ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு, ஹைட்ரஜன். அப்ப வளியில இருக்க கூறுகளை வந்து வேற வேறையா பிரித்தெடுக்கிறதுக்கும் பகுதிப்பட காட்சி வடித்தல் தான் பயன்படுத்தப்படுறது. அந்த மேலே செய்யாடி வண்டி இருக்காத வாய்க்கு பாருங்க. சரியா? சரி, அடுத்தது வந்து கொதிநீராவி காட்சி வடித்தல் மூன்றாவது. சில பொருட்கள் இருக்கு தாவரத்துல எண்ணெயெல்லாம் வந்து என்ன செய்யும்? ஆவி பரப்பு கூடியது. அப்ப அதுகளுக்கு வந்து நேரடியா இங்க எளிய காட்சி வடித்தலுக்கு கொடுத்த மாதிரி நேரடியா வெப்பநிலையை கொடுத்தோம்னு சொன்னா அதுல இருக்க எண்ணெய்கள கட்டமைப்பு, அதுல இருக்க வாசனை எல்லாம் மாறுபடும். என்ன மாறி வேறதான் மாறிடும். அப்ப என்ன செய்யலாம்? அவருக்கு நேரடியான வெப்பம் மூலம், நேரடியான நெருப்பு மூலம் வெப்பநிலையை அவருக்கு என்ன செய்யலாது? வழங்க இயலாது. அப்படி இருக்க சந்தர்ப்பத்துல நாங்க கொதிநிலை, அதாவது நீரை கொதிக்க வச்சு அந்த கொதிநிலையில வர ஆவியால ஒரு வெப்பநிலையை கொடுத்து அந்த வெப்பநிலையால என்ன செய்யறோம்? அந்த தாவர எண்ணெயில இருந்து ஆவி பரப்பான கூறுகளை வேறு பிரிச்சு அறியறதுதான் என்ன கொதிநீராவி காட்சி வடித்தல். சரி, விளங்கிட்டா? கொதிநீராவி காட்சி வடித்தல் விளங்கிட்டா? சரி, 68ஆம் பக்கத்தை பாருங்க. அதுல ஒரு கட்டமைப்பு தந்தீங்க. அங்க வந்து என்ன செஞ்சிக்கோம்? 2 தட்டடி குடுவை வச்சுக்கோம். எந்த குடுவைக்குள்ள வந்து நாங்க பிரிச்சு எடுக்கக்கூடிய அந்த கருவாயிலைய போட்டிக்கோம். முதலாவது குடுவைக்குலையா ரெண்டாவது குடுவைக்குலையா? இது வந்து ஒரு கருவாயிலையிலிருந்து கருவாய் எண்ணெய பிரிச்சு எடுக்கிற முறை. இப்ப கருவாயிலைய வந்து நேரடியா வெப்பநிலையை கொடுத்தோம்னு சொன்னா அந்த கருவாயிலை என்ன செய்யும்? அதுல இருக்க இரசாயன இயல்பெல்லாம் மாறி அங்க கருவாய் எண்ணெய் வந்து வேற விதமான எண்ணெயா மாறிடும். அப்ப நேரடியா வெப்பநிலையை கருவாய் எண்ணெய்க்கு கொடுக்கலாம். அதுக்குத்தான் நாங்க என்ன செய்யும்? நீரை கொதிக்க வச்சா அதுல இந்த ஆவி வரும். அந்த ஆவிலையும் ஒரு வெப்பநிலை இருக்கும். அந்த வெப்பநிலையை வச்சு என்ன செய்யறோம்? அந்த கருவாய் எண்ணெயை கொதிக்க வச்சு அதுல இருந்து எண்ணெயை பெற்றுக்கொள்றோம். சரியா? இப்ப முதலாவது ரெண்டாவது அந்த அமைப்புல 2 குடுவை இருக்கு. எத்தனை குடுவையில கருவாயிலைய போட்டிக்காங்க? கருவாயிலை என்று இருக்கிறது ரெண்டாவது.
அப்ப முதலாவது குடுவையில நீர் இருக்கு, அதுக்கு வெப்பத்தை வழங்கி அங்க இருந்து நீராவியை எடுத்து ரெண்டாவது குடுவை கொடுத்து அதுக்குள்ளே கருவாய் எண்ணெயை கொதிக்க வச்சு அதுல இந்த ஆவியை எடுத்து இங்கால இலிபெக்கின் ஒடுக்கியால ஒடுக்கிக்கும். ஒடுக்குனா என்ன செய்யும், அந்த ஆவியில இதுக்குள்ள இருந்து வார ஆவியில நீரும் இருக்கு கருவாய் எண்ணெயும் இருக்கு. அப்ப அந்த ஆவியை ஒடுக்கணும்னு சொன்னா நீரும் வரும் எண்ணெயும் வரும். அப்ப அதை என்னென்னு பிரிக்கலாம். இப்ப இதுக்குள்ள வந்து இதுக்குள்ள எண்ணெயும் இருக்கும் நீரும் இருக்கும். அப்ப என்னென்னு பிரிக்கலாம், எண்ணெய் மேலால மிதக்கும் நீர் கீழே இருக்கும். அப்ப என்ன செய்யலாம், மேலைக்கு எண்ணெயை பிரிச்சு எடுக்கலாம். சரியா? சரி, அப்ப கொதி நீராவி காய்ச்சி வடித்தல் சந்தர்ப்பம் மட்டும் எழுதுங்க. சார எண்ணெய்கள் பிரித்தெடுப்பு. சார எண்ணெய்ன்னு சொன்னா தாவரத்துல விலங்குல இருக்க எண்ணெயை தான் சொல்றது சார எண்ணெய். அதை பிரிச்செடுக்கிறதுக்கு பயன்படுத்துறது தான் கொதி நீராவி காய்ச்சி வடித்தல். அப்ப அந்த சார எண்ணெயில இருந்து கருவா எண்ணெயில இருந்து அதுல இருந்து அந்த இதை எடுத்து என்ன செய்வோம், சுவையூட்டியா பயன்படுத்தலாம், மனத்துக்கு பயன்படுத்தலாம், சவக்காரங்களுக்கு பயன்படுத்தலாம். என்ன சார எண்ணெயின் பயன்கள் என்று கேட்டா எழுதுங்க. அது தேவையா, மேலது அறிவண்டு போட்டு அந்த சார எண்ணெயின் பயன்கள் என்று போட்டி உணவு சுவையூட்டி, வாசனை திரவியம், பற்பசை, மருந்து பொருட்கள். சரி, இப்ப கொதி நீராவி காய்ச்சி வடித்தல் முடிஞ்சு. சரி, இப்ப அடுத்து என்ன, இறுதி கடைசி என்ன, நிறப்பதிவியல் முறை. நிறப்பதிவியல் ஸ்கூல் தொடங்கிட்டு தானே. இப்ப வந்து நாங்க ஒரு கலவையில ஆவிப்பரப்பான கூறுகள் இருந்தா அதனை வந்து நாங்க காய்ச்சி வடித்தல் முறையை வச்சு பிரிச்சு எடுக்கலாம். சரியா? இப்ப அந்த கூறுல இருக்க, அதாவது அந்த கலவையில இருக்க கூறுகள் வந்து ஆவிப்பரப்பானது இல்லை. ஆவிப்பரப்பானது இல்லாட்டி என்ன செய்யும், அங்க காய்ச்சி வடித்தல் முறையை பயன்படுத்த இயலாது. அந்த சந்தர்ப்பத்துல நாங்க பயன்படுத்துற இது வந்து நிறப்பதிவியல் முறை. சரியா? நிறப்பதிவியல் முறைன்னு சொன்னா ஒரு பேப்பர் மாதிரி இருக்கும், செல்லுலோஸ் தாள். சரியா? செல்லுலோஸ் தாள். சரியா? அதை என்ன செய்வோம், ஒரு கரைப்பான்ல வைக்கிறேன். இந்த கரைப்பான் வந்து நீரா இருக்கலாம், எண்ணெயா இருக்கலாம்னு சொன்னா நீர், அசட்ரோன், இது நீரா இருக்கலாம் அல்லது அசட்ரோன் ஆயிருக்கலாம் அல்லது ஈதர் ஆயிருக்கலாம், இப்படி பயன்படுத்தலாம். சரி, இதை கரைப்பான். சரி, இப்ப நம்ம ஒரு கோப்பைக்குள்ள வந்து தண்ணி எடுத்து அதுல வந்து ஒரு பேப்பர் துண்டை வெட்டி இதுல வச்சோம்னு சொன்னா என்ன செய்யும், தண்ணி என்ன செய்யும், இதுல பட்டு என்ன செய்யும், ஊறி ஊறி மேல வருமா தண்ணி? அப்ப ஒரு ஒரு பாத்திரத்துல வந்து கிளாஸ்ல வந்து ஒரு சின்ன பேப்பர் துண்டை இப்படி வெட்டி இப்படி லைன் மாதிரி இப்படி வெட்டி அதை இப்படி வச்சு பாருங்க, தொட வச்சு பாருங்க. தொட வச்சு என்ன செய்யும், இதுல தண்ணி ஊறுறது மேல மெதுவா மேல இப்படி வரும். சரியா? மேல வரும். இப்ப என்ன செய்வோம், நாங்க இதுல வந்து நம்ம பிரித்தெடுக்கக்கூடிய எண்ணெயில இருக்கின்ற ஒரு கலவையில என்னென்ன கூறுகள் இருக்கின்ற தேவையான அந்த கலவையை எடுத்து அதுல ஒரு துளியை என்ன செய்வோம், ஒரு துளியை இது இப்படி வைப்போம். இதுல வச்சா இதுல இந்த துளியில வந்து ஏ பி சி என்று 3 கூறுகள் இருக்கு. 3 கூறுகள் இருக்குன்னு வைங்க. சரி, இப்ப இதை தண்ணியில பட வச்சோம்னு சொன்னா இதுல இருக்க கூறுகள் என்ன செய்யும், இந்த கூறுகளும் சேர்ந்து என்ன செய்யும், மேல போகும். என்ன மேல போகும். என்ன சொல்றது விளங்கிட்டாமா, சொன்னது விளங்கிட்டா, எது மட்டும் விளங்கி? இப்ப ஒரு கிளாஸ்ல வந்து ஒரு பேப்பர் துண்டை வெட்டி இதுல இப்படி கிளாஸ்ல தண்ணியில பட வச்சோம்னு சொன்னா அந்த தண்ணி என்ன செய்யும், அந்த கிளாஸ் அந்த பேப்பரோட மேல ஊறி ஈரமா போகும். என்ன அந்த பேப்பர், அப்ப தண்ணி. சரி, அதுக்கு அப்படியே என்ன செய்வோம், கீழே தண்ணியை வச்சுக்கும். நம்ம பிரித்து எடுக்க வேண்டிய, அப்ப ஒரு கூறுல ஒரு கலவையில ஒரு 3 கூறு இருக்குன்னு சொல்லுவோம். 3 கூறா 4 கூறா எத்தனை கூறு இருக்குன்னு பாக்குறதுக்கு என்ன செய்வோம், அந்த கலவையை எடுத்து இது ஒரு கலவைக்குள்ள இருக்கு, இதுல வந்து கலவையில ஒரு துளி எடுத்து இதுல வைக்கிறோம். இதுல வச்சோம்னு சொன்னா இது தண்ணியில பட்டு என்ன செய்யும், தண்ணியோட என்ன செய்யும், இந்த இதுல இருக்க கூறுகளும் என்ன செய்யும், மேல போகும். என்ன ஊறி ஊறி மேல போகும். விளங்குதா? என்ன சொன்ன சொல்லுங்க ஆகும். அந்த நீர் வந்து பேப்பரால வந்து மேல ஊறி ஊறி போகும். ஊறி ஊறி போகும். ஊறி ஊறி போகும். சரியா? அப்ப நான் என்ன சொல்லிங்க,
இப்போ ஒரு கலவையில வந்து எத்தனை கூறுகள் இருக்குன்னு பார்க்க போறோம். சரியா? அந்த கூறுகள் இருக்க கலவையில ஒரு துளி எடுத்து இந்த பேப்பர்ல வைக்கிறோம். பேப்பர்ல வச்சு இந்த பேப்பர்ல இந்த தண்ணி பட்டனைய என்ன செய்யும், இந்த கலவையில இருக்க கூறுகளும் ஊறி ஊறி மேல போகும். என்ன மேல போகுமா? ஓ தண்ணியோட சேர்ந்து அந்த கலவையில இருக்க கூறுகளும் மேல போகும் தானம்மா? என்ன ஓ அப்படி வந்து சொல்றேன். சரி, இப்படி கூறுகள் போகுது. இவர் என்ன செய்வாரு, இதுல ஏ வந்து இவரோட நல்ல இறக்கம். சரியா? இந்த பேப்பரோட நல்ல இறக்கம். அப்ப நான் இறக்கமானது மேல மேல போவாரா, வெளியேற பாப்பாரா, இல்ல இதோட எரிப்பாரா? ஒரு ஆள் இறக்கம் சொன்னா அவரோட வெளியேற பாப்பாரா, அவரோட எரிப்பாரா? அவரோட இருப்பார். சரியா? அப்ப இதுல ஏ பி சி 3 கூறுகள் இருக்கு. இந்த டொட் வச்சுக்கோம். இதுல ஏ வந்து இவரோட நல்ல இறக்கம். அப்ப என்ன செய்வாரு, ஏ வந்து கொஞ்ச தூரம் தான் போவார், இவரை விட்டு கொஞ்ச தூரம் தான் போவார். சரியா? பி வந்து ஏவோட கொஞ்சம் இறக்கம் குறைய. அப்ப ஏ இதுக்கிட்ட எரிப்பாரு, ஊறி ஊறி போய் இதுக்கிட்ட எரிப்பாரு ஏ. சரியா? ஊறி போய் இதுக்கிட்ட எரிப்பாரு. பி வந்து ஏவோட கொஞ்சம் இறக்கம் குறைய. அப்ப இவரோட மேல எரிப்பாரா, கீழே எரிப்பாரா? இவரை விட்டுட்டு போவாரா, மேல போவாரா, கீழே எரிப்பாரா? இவர் ஏ வந்து இவரோட நல்ல இறக்கம். சரி, அந்த பேப்பரோட. அப்ப இவர் என்ன செய்வாரு, இதை விட்டுட்டு தூர போவாரா, கிட்ட எரிப்பாரா? ஏ இப்ப வந்து நம்மளுக்கு தெரியாது, 3 கூறுகள் இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது. சரியா? சரி, இப்ப உதாரணத்துக்கு வந்து நம்ம 3 கூறுகள் இருக்குன்னு வச்சு செய்வோமே. ஏ வந்து இந்த பேப்பரோட வந்து கூட இறக்கத்தை எழுதுவோம். ஏ கூட இறக்கம், பி அதோட குறைய, சி ஆக குறைய. சரியா? இப்ப நம்ம ஒரு ஆளோட இறக்கம்னு சொன்னா அவரை விட்டுட்டு போவோமா, இல்லாட்டி அவரோட இருப்போமா? அவரோட இருப்போம். இப்ப நம்ம ஏதான் ஆக இவரோட இறக்கம் கூட. அப்ப இவர்ல இருந்து தூர போவாரா, இல்லது இவரோட கிட்ட எரிப்பாரா? ஏ கிட்ட எரிப்பார். சரி, பி இவரோட தூர போவாரா, ஏயோட தூர போவாரா, இல்லாட்டி ஏக்கு கீழே எரிப்பாரா? பி பி வந்து ஏயோட கொஞ்சம் மேல எரிப்பாரு. என்ன ஏன் ஏயோட கொஞ்சம் இறக்கம் குறைய. அப்ப இவரோட கொஞ்சம் விட்டுட்டு போவாரு. என்ன பி சி சி என்ன செய்வாரு, ஆக இறக்கம் குறைய. அப்ப சி என்ன செய்வார், இதுல இருந்து ஆக தூரத்துல போவார். என்ன சி இதுல இருந்து ஆக தூரத்துல இங்க எரிப்பார். அப்ப இங்க ஏ இருப்பாரு, இங்க பி இருப்பாரு, இங்க சி இருப்பாரு. இப்ப நம்ம இதுல இருந்து நிறம் இது வேற வேற நிறங்கள்ல நம்மளுக்கு விளங்கும். தண்ணி வந்து மேல போக போக இதுல இருந்து வேற ஏ ஒரு கலர்ல விளங்கும், பி ஒரு கலர்ல விளங்கும், சி ஒரு கலர்ல விளங்கும். அப்ப அதுல இருந்து நம்மளுக்கு விளங்கி கொள்ளையிலுமா எத்தனை கூறுகள் இருக்கேன் இந்த முறை மூலம் விளங்கிக் கொள்ளையிலுமா? விளங்கிட்டா? சொன்னது விளங்கிட்டா? எப்படி வேறுபடுத்தி அறியுறேன்னு விளங்கிட்டா? சரி, இதை ஞாபகம் வச்சீங்க. சரியா? சரி, இப்ப நான் இது நம்மட விளக்கத்துக்கு சொன்னது. இப்ப நான் இதுக்கு விஞ்ஞானம் அதுல என்ன பேர் என்று சொல்ல போறேன். சரியா? சரி, இவர சொல்ல போறேன். இந்த தண்ணி இருக்கேன்னு சொன்ன கரைப்பான். இந்த கரைப்பான் என்ன செய்வாரு, மேல போவாரா, இதுல இருக்கிறாளா? இவர் இதுல இருக்கிறாளா? தண்ணி எங்க மேல போறாளா, இதுல இருக்கிறாளா? தண்ணி மேல போறா. இதை சொல்றது அசையும் அவத்தை. அசையும் அல்லது இயங்கும் அவத்தை. சரியா? இயங்கும் அவத்தை தண்ணிய சொல்ற, கரைப்பான சொல்றது. அது வந்து தண்ணியா இருக்கலாம், அசட்ரோனா இருக்கலாம், ஈதரா. இங்க பயன்படுத்துறது சொல்றது அசையும் அல்லது இயங்கும் அவத்தை. இந்த பேப்பர், செல்லுலோஸ் பேப்பர் என்ன, அவர் அசைவாரா இல்லாட்டி அப்படி எரிப்பாரா? இந்த செல்லுலோஸ் பேப்பர் அப்படியே அப்ப அதுல இவர் அப்படி எரிப்பாரு, இவர் அசைவாரு. அப்ப இது வந்து அசையும் அவத்தை, இது நிலையான அவத்தை. சரியா? நிலையான அவத்தை. சரியா? சரி, இப்ப நாங்க இதுல கூறுகளை என்னென்று விளங்கிக் கொள்றேன்னு சொன்னா, இந்த கூறுகள் வந்து இந்த நிலையான அவத்தையோட காற்ற ஈர்ப்பு விசையை வச்சுதான் இதை நாங்க பிரிச்சு எடுக்க போறோம். ஈர்ப்பு விஷயம் இறக்கம் வந்து நம்ம சொன்னது. சரியா? ஈர்ப்பு இந்த கூறுகள் வந்து இந்த நிலையான அவத்தையோட கூட ஈர்ப்பு விசையை காட்டுமோன்னு சொன்னா, கூட இறக்கத்தை காட்டுமோன்னு சொன்னா தூரம் போகுமா, கிட்ட இருக்குமா? கிட்ட எரிப்பார். கூட ஈர்ப்பு விசை காட்டுறவரு குறைவான தூரம் தான் அசைவார்.
குறைவான ஈர்ப்பு விசை காட்டுறவர் கூட தூரம் அசைவார். இந்த முறை மூலம் ஒரு கூறுல இருக்க, அதாவது கலவையில் இருக்க கூறுகளை நாங்க அறிஞ்சு கொள்ளலாம். விளங்கிட்டா? இப்ப இதுல முக்கியமானது இது கீழே இருக்க நீரை சொல்றது அசையும் அவத்தை, இந்த செல்லுலோஸ் பேப்பரை சொல்றது நிலையான அவத்தை, இந்த கரைப்பானை பயன்படுத்துறது நீர், அசட்ரோன், ஈதர் என்ன பண்ணாலும் பயன்படுத்தலாம். அடுத்தது இது எந்த முறை என்னத்தை வச்சு நான் என்னென்னு பிரிக்கிறேன் என்று கேட்பாங்க. அதாவது இந்த கூறுகள் நிலையான அவத்தையுடன் காட்டும் ஈர்ப்பு விசையை வச்சுதான் நாங்க கூறுகளை வேறு பிரிக்கிறோம். என்ன, ஈர்ப்பு விசை கூடினது குறைவான தூரம் அசையும், ஈர்ப்பு விசை குறைந்தது அதிக தூரம் அசையும். சரியா? அப்ப ஒரு பேப்பர்ல உச்சத்தில் இருக்கவர் இங்க இருந்து நீரை நம்ம தொட்டிக்கோம்னு சொன்னா இங்க தொட்டு வச்சுக்கோம். கூட தூரம் அசைஞ்சவர் ஈர்ப்பு விசை கூடுனாலா குறைஞ்சாலா? ஈர்ப்பு விசை கூடுனாலா குறைஞ்சாலா? குறைஞ்சால்தான் இவரை விட்டுட்டு போவாரு. ஈர்ப்பு விசைனா இறக்கம் கூடுனால், ஈர்ப்பு விசைனா இறக்கத்துக்கு ஞாபகம் வச்சிங்க. அப்ப இறக்கம் கூடுனால் கிட்டத்தான் இருப்பாரு. இறக்கம் குறைஞ்சால்தான் மேல போவாரு. என்ன, அப்ப இந்த இதோட நிலையானவத்தையோட ஈர்ப்பு விசை குறைஞ்சால் என்ன செய்வாரு? உச்சியில இருப்பாரு. இந்த நிலையானவத்தையோட ஈர்ப்பு விசை கூடுனால் இவரோட கிட்ட இருப்பார். சரியா? இல்லைங்களா? சரி, அப்ப நிரப்பதியல் முறைன்னு போட்டு எழுதுங்க. சரி, ஆவிப்பரப்பற்ற பதார்த்தங்கள், ஆவிப்பரப்பு அற்ற ஆவிப்பரப்பற்ற பதார்த்தங்கள் காணப்படும் கலவை ஒன்றிலுள்ள கூறுகளை ஒன்றிலிருந்து ஒன்று வேறுபடுத்தி அறிந்து கொள்வதற்காக நிரப்பதிவியல் முறை பயன்படுத்தப்படுகிறது. இந்த படத்துக்கு இருங்க, இதுல நிறைய சொல்லிக்கு இந்த படத்துக்கு இருங்க. இங்க நடக்கிறது விளங்கிட்டு தானே என்ன நடக்குது? ஒரு பேப்பர் எடுக்கிறோம், அதுல கரைப்பான தொடுகையில வைக்கிறோம். இப்ப நம்மளுக்கு தேவையான பதார்த்தத்தை கண்டுபிடிக்கணுமா, அதுல ஒரு டொட் எடுத்து இதுல வைக்கிறோம். அந்த டொட் இதுல கரைஞ்சி, நீரோட கரைஞ்சி அதுல இருக்க கூறுகள் மேல போகும். அப்ப அந்த கூறுகள்ல இந்த நிலையானவத்தையோட கூட இறக்கம் உள்ளவர், கூட ஈர்ப்பு விசை காட்டக்கூடியவர் கிட்ட இருப்பாரு, குறைந்தளவு ஈர்ப்பு விசை உள்ளவர் மேல போவாரு. அப்ப அந்த இடம்பெயர்ந்த வித்தியாசத்தை வச்சு நாங்க எத்தனை கூறுகள் இருக்கேன்னு கண்டுபிடிக்கலாம். சரியா? சரி, இதை குயிக்கா கேறிக்கொள்ளுங்க. சரியா? சரி சரி, அப்ப கடதாசி கீழம் நிலையானவத்தை, இந்த கரைப்பான் அசைமவத்தை. சரியா? சரி, இப்ப கீழே எழுதுங்க. இதை என்னத்தை வச்சு நாங்க பிரித்து அறிகிறோம்? என்ன இயல்பை வச்சு இதை நாங்க கூறுகளை பிரிச்சு அறிகிறோம்? எத்தனை கூறுகள் இருக்கு, அது ஈர்ப்பு விசை எப்படி இருக்குன்னு. சரியா? கலவையில் காணப்படும் கூறுகள் நிலையான அவத்தையுடன் காட்டும் ஈர்ப்பின் அடிப்படையில் மேலே கடத்தப்படும் வேகம் அல்லது தூரம் தீர்மானிக்கப்படும். இதுல வைக்கிற டொட்ல காணப்படுற கூறுகள் என்னையாம், இந்த நிலையானவத்தையோட காற்ற ஈர்ப்பிட அடிப்படையில அது மேல போற வேகம் அல்லது தூரம் தீர்மானிக்கப்படும். இதுல இருக்க கூறுகள் நிலையானவத்தையிடம் கூட ஈர்ப்ப வைக்கும்னா குறைஞ்ச வேகத்துல குறைவான தூரத்துல இருக்கும். அதே மாதிரி ஈர்ப்பு விசை குறைஞ்சது அதிவேகமா மேல் நோக்கி போகும். சரியா? சரி, என்னலீங்க ஈர்ப்பின் அடிப்படையில் மேலே செல்லுதல் தீர்மானிக்கப்படும். சரியா? சரி சரி, இப்ப அடுத்த கிளாஸ் வியாழன் தானே? வியாழன் மிச்சத்தை பார்ப்போம். சரியா? வியாழனோட இந்த அழக முடிப்போம். சரியா? சரி, நம்ம டவுட் இருந்தா அடுத்த கிளாஸ்ல கேளுங்க. சரியா?